மீறி நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இறுதி நிகழ்விலே அர்ஜுனன் சிவபெருமானை வழிபட்டு தவம் இருந்து பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய அஸ்திரத்தை பெற்ற அந்த கதையை நிறைவு செய்திருந்தேன். இன்றைக்கு அதிலே இருந்து தொடர்ந்தால் இந்த பேச்சிலே ஒரு வாரம் பேசுகின்ற பொழுது அங்கே புதிதாக வருகிறவர்கள் கதையினுடைய ஒரு பகுதியையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த பேச்சு நகரும். தொடர்ந்து வருகிறவர்களுக்கு இந்த கதை அப்படியே சொல்லி கொண்டு போவது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்ற உடனே தேவலோகத்து அரசனாகிய தேவேந்திரன் தன்னுடைய மகனை காண விரும்பினான். இந்திரனுடைய மகன்தான் அர்ஜுனன். அந்த தேவேந்திரன் அர்ஜுனனை காண வேண்டும் என்று விரும்பி அங்கே இருந்து தேரை அனுப்புகின்றான். அந்த தேரிலே வந்து அர்ஜுனனை அழைத்து கொண்டு தேவலோகத்துக்கு செல்லுகின்றான். நான் பல தடவை சொல்லுகின்ற பொழுது இந்த இன்றைய நவீன விஞ்ஞானம் எதையோ எல்லாம் சொல்லுகின்றது, எதையோ எல்லாம் சொல்லுகிறது. இப்போ அந்த விஞ்ஞானத்தினுடைய உச்சக்கட்டத்திலே வான் பாதுகாப்புக்கு விஞ்ஞானம் என்கிற அடிப்படையிலே சிந்தனை செய்து வெற்றி கண்டு விட்டார்கள். இப்போ வானத்திலே ஒரு தாக்குதலை நடத்துவதென்றால் அது இலகுவான காரியம் அல்ல. அதுபோல தான் நினைச்ச இடத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கலாம். வானங்கள் பறக்கும். ஒரு அம்பை போட்டால் இன்னொரு அம்பு அதை எதிர்க்கும். இதெல்லாம் இன்றைக்கி நாம் நடைமுறையிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டம் என்ன என்று சொன்னால் ஆள் இல்லாத சண்டை. இனி சண்டைக்கு ஆட்கள் போக மாட்டார், விஞ்ஞானம்தான் போகும். விஞ்ஞான தொழில்நுட்பம் தான் சண்டை பிடிக்க போச்சு, ஆட்களால் முடியாது. இந்திரனுடைய சபைக்கு அர்ஜுனனை கொண்டு வந்தார்கள். பெரு வரவேற்பு. மகனுக்கு அந்த சபா மண்டபம் என்று சொல்லப்படுவது, அந்த சபா மண்டபம் மகிழுகிற வகையிலே பிரமாண்டமான வரவேற்பை கொடுத்தான் இந்திரன். அங்கே இந்திராணி வந்தார். இந்திராணியை வணங்கினான், இந்திரனை வணங்கினான். அங்கே உள்ள பெரியவர்களை எல்லாம் வணங்கி இந்திரன் சம ஆசனம் கொடுத்தான். சரியாசனம் கொடுத்து அர்ஜுனனை அந்த மண்டபத்திலே இருத்தினான். இது வீரத்தினாலே வருகின்ற சிறப்பாயும் இருக்கும், கல்வியினாலே வருகின்ற சிறப்பாயும் இருக்கும். இந்த கல்வி வீரம் என்று சொல்லப்படுகிற ரெண்டும் ஒருவனுக்கு சபையிலே மதிப்பை கொடுக்கும். கல்வி வழங்குகிற மதிப்பும் வீரம் வழங்குகிற மதிப்பும் போற்றப்படுகின்ற ஒன்றாக நம்முடைய இலக்கியங்களிலே இருக்கின்றது. அதனால தான் கல்வியையும் சொல்லுவார்கள், வீரத்தையும் சொல்லுவார்கள். வீரம் என்று சொல்லப்படுவது என்ன என்று ஔவையாரிடத்திலே கேட்டால், ஔவை வீரம்னா அடிதடி சண்டை என்று சொல்ல இல்லை. அந்த வீரம் என்று சொல்லப்படுவது எது என்ன? தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த, அதுதான் உண்மையான வீரம். ஆனால் இன்றைக்கி வீரம் என்ன வேறு ஒரு கோணத்திலே எல்லாம் போய்விட்டது. இலக்கியங்கள் நமக்கு நல்ல உதாரணங்களாக அமைவன. அந்த சபையிலே அர்ஜுனன் மதிக்கப்பட்டார், போற்றப்பட்டார். சபா மண்டபத்திலே நடனம், தேவ மாதாக இருக்கின்ற ஊர்வசியினுடைய நடனம் அன்னைக்கு அர்ஜுனனுக்காக நிகழ்கிறது. வரவேற்பு நடனம். இன்றைக்கி இந்த கலையும் நம்மை பொறுத்த மட்டிலே பெரும் மாற்றத்துக்குள்ளாகியிருக்கிறது. பரதநாட்டிலே அது ஒரு அளவுக்கு பேணப்பட்டு இருந்தாலும் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் இது குறையல்ல. நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டிலே இந்த நடனங்கள் எல்லாம் நம்முடைய பரதக்கலையை விட்டு விலகி கொண்டு போகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். நவீனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, மாற்றத்தை ஏற்க வேண்டும். ஆனால் நம்முடைய பழமை என்றும் மாறக்கூடாது. நம்முடைய பழமையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. சில மாற்றங்கள் ஏற்கக்கூடிய ஒன்று தான்.
அந்த மாற்றங்களுக்கு புறம்பாக யாருமே போக முடியாது, அது இயற்கையின் நியதி. ஆனால் நம்முடைய பழமையை மாற்ற முடியாது. நான் நெடுக சொல்கிறது, அம்மா அம்மா தானே, அம்மாவை மாற்ற முடியுமா? அம்மாவை போய் மாமின்னு கூப்பிட முடியுமா? அம்மான்னு தான் கூப்பிட முடியும். அது மாற்ற முடியாத அடிப்படை. அந்த மாற்ற முடியாத அடிப்படையை நாம் பேண வேண்டும். ஏன்னா நம்முடைய கலைகள், இன்றைக்கி தமிழர்கள் நாம் பெருமை கொள்ளுகிறோம் நம்முடைய கலைகளை சொல்லி. ஆனால் இன்றைக்கி அந்த கலைகள் எல்லாம் வேறு கலப்புகள் காரணமாக அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு தன்மையை காணுகிறோம். ஊர்வசி நடனம், தேவமாதர்களுக்குள்ளேயே அழகில் சிறந்தவள் ஊர்வசி. அந்த ஊர்வசியினுடைய நடனம் அர்ஜுனனுக்காக நிகழ்கிறது. அர்ஜுனன் ரொம்ப மகிழ்ந்து பார்த்தார். இந்த கலைகளில் வர அடுத்த ஒரு பிரச்சனையும் வந்தார். ஒரு பெரியவர் சொன்னார் எனக்கு, கலையை பாருங்கள், அந்த கலைஞரை பார்க்காதீர்கள் என்று சொன்னார். இங்கே வர பிரச்சனை அதுதான். கலையை பார்க்கறது இல்லை, அந்த கலைஞரை தான் பார்க்குறது. அதனுடைய விளைவுகள்லாம் பல அனர்த்தம். யாழ்ப்பாணமே அதுகளை எல்லாம் சந்திச்சிருக்கு, பழைய கதைகள். கலையை ரசிக்க வேணும். கலை, அந்த கலையை அர்ஜுனன் ரசித்தான். ஆனால் ஊர்வசி அர்ஜுனனை ரசித்தார். ஊர்வசி அர்ஜுனனுடைய அழகு, அவருடைய தோல் வலிமையை கண்டு மகிழ்ந்தாள். எப்படி சூர்பனகை ராமனை கண்டு மகிழ்ந்தாலோ அதுபோல, ராமாயணம் அதுதானே, சூர்பனகையினுடைய எண்ணத்தின் விளைவு. இங்கே ஊர்வசி அர்ஜுனை நினைக்கிறாள். நடனம் எல்லாம் முடிஞ்சது. இந்திரன் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய மண்டபத்தை கொடுத்து அந்த மண்டபத்திலே போய் இரு என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். ஊர்வசி வந்தாள் அந்த மண்டபத்துக்குள்ளே. ஊர்வசி மண்டபத்துக்குள்ளே வந்து அர்ஜுனனிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாள். இவள் அர்ஜுனனோடு இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அர்ஜுனன் என்ன செய்தான், ஊர்வசியை கண்டோன்னு அவனுடைய காலில் போய் விழுந்து அம்மான்னான். ஊர்வசிக்கு கோபம் வந்துட்டு, என்னடா இவன் அம்மான்னு கூப்பிட்றானே. அப்போ அர்ஜுனன் சொன்னான், தாயே, நீ என்னுடைய வம்சத்திலே வந்த ஒரு தாய். புருருவா என்று சொல்லி ஒரு மன்னன் தான். இது ஆரம்பத்திலே சொன்ன தொடக்க கதை. அந்த புருருவா என்கிற மன்னனுக்கு ஊர்வசி மனைவியாக இருந்தவள். அப்போ அந்த வகையிலே நீ எனக்கு தாய் என்று சொன்னோன்னு அவளுக்கு கோபம் வந்துச்சு. நான் உன்னை அன்போடு உன்னோடு இருக்க வேண்டும் என்று வந்தால் நீ என்ன அம்மா முறை சொல்லி ஒதுக்கி வைக்கிறாய். நாங்களெல்லாம் தேவ மாதர்கள். எங்களுடைய தேவ மாதர்களுக்கு அந்தந்த காலத்திலே அந்தந்த பிறப்பு அதோடு அது முடிஞ்சிடும், அது தொடராது என்னெல்லாம் சொல்கிறாள். ஆனால் இவன் கேட்கல, அம்மான்னு தான் நிற்கிறான். அவளுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோடனே என்ன செய்தாள், நீ பேடியாக போக கடவைன்னு சாபம் போட்டு விட்டார். நீ பேடியாக போக கடவைன்னு சாபம். பேடி என்ன, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு இப்போ சொல்கிறோமில்ல, அந்த காலத்து இலக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால் அலி என்று போட்டிருப்பார்கள். இப்போ திருநங்கையர் என்று அன்பா நல்ல தமிழிலே ஒரு சொல்லு போட்டாச்சு, புதிய சொல். இப்போ ஒரு தடவை அலி என்கிற அந்த பழைய சொல்லை பயன்படுத்துறது இல்லை, திருநங்கையர் என்று மிகச்சிறப்பாக சொல்லுவார்கள். இங்கே அந்த திருநங்கையர்கள் ரொம்ப குறைவு, இலங்கையிலே ரொம்ப குறைவு. ஆனால் இந்தியாவுக்கு போனீங்கன்னா போகிற இடமெல்லாம் திருநங்கையரை காணலாம், அப்படியாக இருப்பார்கள். அவ இங்கே நீ பேடியாக போக கடவை என்று ஊர்வசி சாபம் போட்டாள். இந்த பேடி என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஔவையாரனுடைய நினைவு வருகிறது. முருகப்பெருமான் ஔவையாரிடத்தில் கேட்டான், தமிழ் மூதாட்டியே உலகத்திலே அரியது எது? ஒன்றா கேட்டுடுவார், அது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வேறொரு சிந்தனையிலே இது சொல்லுகிறேன். அரியது எது? அப்போ அரியது கேட்கும் நெருங்கவள் வேலை அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. இந்த பிறப்புகளிலேயே மிகச்சிறப்பான பிறப்பாக கருதப்படுவது மானிட பிறப்பு. மானிட பிறப்பு சிறப்புன்னு சொல்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத தன்மை நமக்கு என்னன்னா கேட்டால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகளை எல்லாம் சொல்லுவோம். சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றல்.
இதுதான் நமக்குடைய சிறப்பு. இதுக்கு பேர் வைத்து பல 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 கதைகள் எல்லாம் சொல்லி பகுத்தறிவு, அந்த அறிவு, இந்த அறிவுன்னு எல்லாம் சொல்லி மக்களை குழப்பி நம்முடைய மத கோட்பாடுகளையும் கெடுத்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இங்கே ரொம்ப குறைவு. அதில் நமக்கு சந்தோஷம். அப்போ அந்த மானிட பிறப்பு என்பது உத்தமம். இதே சொல்கிறேன்னா அடுத்து வருகிற வரிகளை பாருங்கள். மானிடராக பிறத்தல் அரிது கண்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறேன்னா கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலை. அப்போ அதுக்கு பொருள் சொல்லுவார்கள் ஒவ்வொன்றும். நான் என்னுடைய சிந்தனையிலே வருகின்ற கருத்தை சொல்ல போகிறேன். முதல்ல சொல்கிறான் மானிடனாக பிறத்தல் அரிது என்று சொல்லிட்டு அந்த மானிடனுக்குரிய பண்பைத்தான் அடுத்து சொல்லுகிறாள் என்பது என்னுடைய கருத்து. கூன் குருடு செவிடு பேடு நேரடி பொருள் கொண்டா கூணுன்னா வளைஞ்சிருக்கிறவன், குருடு பார்வையற்றவன், செவிடுன்னா காது கேட்காதவன், பேடு தெரியும். ஆனால் என்னுடைய சிந்தனை எப்படி சொல்லுகிறேன்னா இப்போ முதல் அவை சொல்லுகிறாள் மானிடனாக பிறத்தல் அரிது என்ன, மானிடனுக்கு என்ன பண்பு, மானிடனுக்கு என்ன பண்பு அதை சொல்ல புறப்பட்டவள்ளா. முதலாவது கூன் என்றார். வளைஞ்ச உடல் அமைப்புங்கிறது வேறு நேரடி பொருள்கொள்கிற. ஆனால் இங்கே என்னுடைய சிந்தனையிலே கூன் என்று எதை சொன்னான்னா ஒரு மானிடன் நேர்மையாக இருக்க வேண்டும், தர்ம சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சிந்தனைகளும் அற்றவன் கூனன். அதுதான் அதனுடைய பொருள். கூனன் எலும்பு வளைஞ்சு போய் நிற்கிறான்றது மட்டுமல்ல பொருள் அல்ல, எண்ணத்தினால் கூணர்கள். அப்போ அவையினுடைய அந்த கருத்தை தான் என்னுடைய கோணத்திலே நான் இதை பதிவு செய்கிறேன். ஏன்னா முதல் மானிடன் என்று சொல்லிட்டா அடுத்து வருவது அந்த மானிடனுக்கு அடையாகத்தான் வர முடியும், வேறொரு கோணத்திலே வர முடியாது. கூன் குருடு செவிடு அது வேறு. அடுத்து என்ன சொன்னால் குருடு. அப்போ குருடுன்னா பார்வையற்றவர்கள். இந்த உலகத்திலேயே பயங்கரமான குறைபாடு இந்த பார்வையற்றவர்கள் குறைபாடு தான். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி தான். எத்தனையோ மானிடர்கள் இருக்கிறார்கள். இந்த மானிடர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குருடர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கதை சொல்கிறதும், அவெல்லாம் வெள்ளத்தடியை வச்சுக்கிட்டு நடந்து வருகிறார்கள். இங்கே நாம் நிறைய பேரை பார்க்குறோம். அவரெல்லாம் பார்க்குற பொழுது மனதுக்கு துன்பம், ஆனால் அவர்கள் உழைத்து சாப்பிடுகிறார்கள். இதை மனதில் வச்சுக்கணும். பல்கலைக்கழகத்திலே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் அதையெல்லாம் கட்டுகிறதுக்கு வருகிறவர்கள் இந்த பார்வையற்ற இளைஞர்கள் தான். அவரெல்லாம் பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் இருக்கிற பொழுது அந்த சீமான் கல்வியில் உயர்ந்தவர். அவர் தான் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த பார்வையற்ற இளைஞர்களை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே அந்த பணிக்கு வைத்தவர். ஏன்னா வேலை கொடுக்க மாட்டார், அவர் அதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இந்த மானிடம் என்று சொல்லுகிற பொழுது அது அப்படியே தொடர்ந்து இழுத்துக்கிட்டு வருகுது. எப்படி இழுத்துன்னு வருதுன்னு எனக்கு தெரியல. பேராசிரியர் ஞாபகத்துக்கு வருகிறார். அந்த சண்டை காலத்திலே, யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே வள்ளை வெளியாலே நாங்கள் வருகின்ற பொழுது, கமன்களை கூட வருகின்ற பொழுது பேராசிரியர் அவர்கள் சைக்கிளில் வருவார். சைக்கிளில் தான் வருவார். அப்படி இருந்தவர் அந்த பெரிய அறிஞர். அவரை இன்னைக்கு நினைப்பதற்கு முருகன் வழிகாட்டுகிறான், அந்த பேராசிரியர். அப்போ இந்த குருடு என்பது இங்கே என்ன பொருளிலே வந்திருக்கிறது என்பதை விட அந்த மானிடம் என்பதோடு வருகின்ற பொழுது நாம் பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியவற்றை மட்டும் பார்க்க வேண்டும். நேர் பார்வையிலே அந்த பார்க்கக்கூடாதவற்றை மட்டும் பார்க்கிறவன் தான் குருடன். அந்த குருடன் என்பது அதுதான் பொருள். அப்போ ஒரு நல்ல மானிடனாக இருக்க வேண்டுமானால் நல்லவற்றை பார், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், நல்லவற்றை பார்க்க வேண்டும். அதுபோல் இந்த செவிடு என்று சொல்லப்படுவது, இந்த குருடர் செவிடரில் கொஞ்சம் நகைச்சுவையானவர்கள் இந்த காது கேளாதவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், யாருக்காவது காது கேட்க இல்லைன்னா அவனுக்கு பக்கத்தில் இருந்து அவரை போட்டு இம்சை பண்ணி முடிச்சுடுவோம். ஆனால் பார்வையற்றவர்கள் மீது நமக்கு ஒரு இரக்கம் வரும். அது இந்த காது கேளாதவர்களே வராது. அதுவும் இந்த காதுக்குள்ளே மெக்க போட்டுக்கொண்டு இருந்தால் அவ்வளோதான். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ இளைஞர்கள் அந்த மெக்கை தட்டி விட்டுட்டு அவரை போய் திட்டிக்கிட்டு இருப்பான். அவருக்கும் ஒன்றும் விளங்காது, அவரும் பாவம் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஏதோ இவன் நம்ம போனது ஏதோ சொல்கிறானாக்குவன்னு நினச்சிட்டு இருப்பார்.
நான் பாருங்க, மானிடனாக பிறப்பதுக்கு கிளவி சும்மா சொல்லே இல்லை. குருடராய் செவிடராய் பிறந்துட்டால் என்ன துன்பம் என்பதும் அங்கே ஒரு பொருள். இங்கே ஒரு மானிடம் என்று சொல்லப்படுவதற்கு இந்த கூணும் இருக்கப்படாது, குருடும் இருக்கப்படாது, செவிடும் இருக்கப்படாது. அப்போதான் அவன் மானிடன். பேடு. இப்போ நாம் இந்த பேடு என்கிற சொல்ல நடைமுறையில் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, அங்கே பார் பெட்ட பயலடான்னு சில பேரை பார்த்து சொல்லுவோம், என்ன ஒன்றுக்கும் உதவாதவன். அப்படி ஒன்றுக்கும் உதவாதவன் இல்லை அண்ணா பேச்சு வழக்கில் பெட்டை பயலடான்னு சொல்லுவோம். அது ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த பேடு என்று சொல்லப்படுவது இந்த திருநங்கையர் என்கிற அந்த அமைப்பை குறிப்பது. இங்கே ஊர்வசி சாபம் போட்டால் நீ பேடாக போக கடவா, அவ்வளோதான், போத்தி படுத்துட்டான். எப்படி போக முடியும்? அரண்மனைக்குள்ளேயே போத்து படுத்துதான். அடுத்த நாள் சபை கூடுகிறது, இந்திரன் வருகிறான். பார்த்தால் அங்கே மண்டபத்துக்கு அர்ஜுனன் வரவில்லை. இதை பார்த்த உடனே தன்னுடைய அமைச்சரை அழைத்து, அர்ஜுனன் வரவில்லை, போய் அழைத்து வாருங்கள். இவர் போகிறார் அமைச்சர் அங்கே அர்ஜுனனை அழைத்து வருவதற்கு. அங்கே போனால் இவன் போத்து படுத்துக்கிறான். அதாவது வெளியால் வர முடியாது, அந்த தோற்றத்தோடு நான் எப்படி வருவது என்பது அந்த நாணத்தினால அப்படியே படுத்துட்டான். இவர் வந்தால் அர்ஜுனனை எழுப்பி சபைக்கு வாருங்கள்னு சொல்ல தன்னுடைய நிலையை சொல்லி இந்த சாபம் ஊர்வசியினால் ஏற்பட்ட கதையையும் அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். அவன் போகிறான். இந்த பெண்ணாலே சாபம் பெற்றார். அதுபோல் அப்பா இந்திரனும் பெண்ணாலே சாபம் பெற்றவர் தான். இந்திரனும் பெண்ணாலே சாபம் பெற்றவர். அதான் ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு, அகலிகை வரலாறு. அந்த அகலிகை வரலாற்றிலே இந்திரன் சாபம் பெற்றான். அதான் 1000 கண்ணுடையான் என்று அவருக்கு ஒரு பேர் இந்திரனுக்கு. அது 1000 கண்களாக மாறியது என்பது. ஆனால் சாபம் வேறு. இவன் என்ன செய்கிறான்? இந்திரன் அகலிகை மீது ஆசைப்பட்டான். கௌசிக முனிவரனுடைய வடிவத்தை பெற்றான். ஆள் மாறாட்டமே செய்த ஆள் அப்பன் இந்திரன். என்ன செய்கிறான்? அந்த கௌசிக முனிவரை போலவே ஒரு தோற்றத்தை எடுத்து போய் அகலிகையோடு தவாத முறையிலே நடந்து கொள்ளுகிறான். ராமாயணத்தை படிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், அந்த இடத்திலே கம்பன் கையாண்ட நயம் ரொம்ப அற்புதமாக அந்த கதையை சொல்லுவான். ஒரு விரசமும் வராமல், ஏன்னா விரசமாக எழுதக்கூடிய இடம், விரசமும் வராமல் சொல்ல எனக்கு எங்கேயோ ஒரு ஞாபகம் வருகிறது. இப்போ அண்மையிலே ஒரு கவி பேரரசு ராமாயணத்தை விமர்சித்தார். கவி பேரரசுன்னு அவர் தனக்குத்தானே தான் அந்த பட்டமும் சூட்டியது, ஒருத்தனும் கொடுக்க இல்லை, அவரே சூட்டி கொண்டவர். அவருடைய தமிழ் புலமையெல்லாம் வேறு. ஆனால் ராமாயணத்துக்குள்ளே வரக்கூடாது. ராமாயணத்திலே வாலிபதை படலம் என்று சொல்லப்படுவதும் இந்த அகலிகையினுடைய வரலாறு ரொம்ப நுணுக்கமாக கம்பன் பாடிய இடங்கள். ரெண்டும் ரொம்ப நுணுக்கமாக கம்பன் பாடிய இடம். பெரும் பெரும் அறிஞர்கள் வாலிபதைக்கு என்ன தீர்ப்பு, ராமன் செய்து சரியா பிள்ளையான்னா, எங்கே இவ்வளவு ராமாயண புத்தகங்கள் வந்திருக்கின்றன, எங்கேயாவது வாலிபதைக்கு தீர்ப்பு எழுதியிருக்கிறார்களா? ஒருத்தர் எழுதல். ஏன்னா தீர்ப்பு எழுத முடியாத ஒரு வழக்கை வைத்தவன் கம்பன். அதான் கம்பனுக்கு இருக்கிற சிறப்பு. நீ எங்கே தீர்ப்பு சொல்லி போவார் பார்ப்போம்னு. இப்போ நானும் இந்த வாலிபதையெல்லாம் பேசுன்னு பேசி பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் எல்லாம் நடத்தியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நான் தீர்ப்பு பெற்றது கிடையாது. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கூட இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு பேசுகிற பொழுது கம்பபாரதி அடியேன் போன்றவர்கள் அங்கே பேசுகிற பொழுது கூட அவர் வாலிபதைக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த ரெண்டு வரலாற்றுக்கும் வாலிபதைக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது, அதே போல் அகலிகையினுடைய வரலாற்றுக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. தவிக்கிற ஒரு இடம் இருக்குது ராமாயணத்தில். தவிக்கிற ஒரு இடம் எது? அந்த இடம் என்று சொன்னால் சீதை அக்னி பிரவேசம். சீதை நெருப்புக்குள்ளே போயிட்டாள். அது தவிக்கின்ற ஒரு இடம். என்னுடைய பார்வையிலே ராமன் குற்றவாளியாகத்தான் எனக்கு அந்த இடத்திலே தெரிவான். நான் அதை பேசியிருக்கிறேன் பல தடவை. ராமன் குற்றவாளி. ஏன்னா ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய கற்புத்தன்மையை ஒரு கணவன் சோதிக்கிறான் என்னால் அதை விட அந்த பெண்ணுக்கு என்ன இழிவு தேவை?
ஒரு பிள்ளை குற்றவாளி என்று கடைசியாக சொல்கிறாள் யார் தெரியுமா? அம்மா. அம்மா தான் கடைசியாக சொல்லுவா, கடைசி மட்டும் சொல்ல மாட்டா. என்னுடைய மகன் குற்றவாளி என்று சொல்லுவாவா ஒரு தாய்? சொன்னாவ தாயா? கடைசி மட்டும் சொல்ல மாட்டா. அதுபோலதான் ஒரு பெண்ணினுடைய கற்புத்தன்மையை சந்தேகிக்க கூடாத ஒரு பாத்திரம் கணவன். சந்தேகம் வந்துட்டா போச்சு. இன்னைக்கு எத்தனை வழக்குகள். ரொம்ப வேதனையான விஷயம். யாழ்ப்பாணத்திலே நம்முடைய மண்ணிலே தமிழ் பிறந்த இடம் என்று சொல்லுவார்கள். அந்த தமிழ் மண்ணிலே இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ளே போனால் ஒரே விவாகரத்து வழக்கு. யார் விவாகரத்து? ஒரு 65 வயது 70 வயது விவாகரத்து கேட்டிருக்காங்கன்னா இல்லை. விவாகரத்து கேட்பதெல்லாம் 30-35க்குள்ளாம் வருது. 30-35க்குள்ள விவாகரத்து. அதை தொடங்கினா அது நீண்ட ஒரு கதை. நம்முடைய பண்பாட்டை நாம் சீரழிக்கிறோம். என்பதுதான் அதனுடைய தாக்கம். கருத்து முரண்பாடு வரும், சண்டை பிடிப்போம், வீட்டுக்குள்ளே 1000 இருக்கும். ஆனால் நீ கணவன், அவள் மனைவி, அதிலே உனக்கு சந்தேகம் வர முடியாது. அந்த கற்புணரி கொண்ட சீதையை சந்தேகித்தான் ராமன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் இடரும். ராமாயணத்துக்குள்ளே போயிட்டால் அதுக்கு முடிவில்லை. அது அப்படியே தொடர்ந்து சங்கிலி. மகாபாரதம் ஒரு சங்கிலி, ராமாயணம் ஒரு சங்கிலி. ஒவ்வொரு இளைஞர்களும் படிக்க வேண்டிய 2 இலக்கியம். அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். படிக்க வேண்டிய 2 இலக்கியம் ராமாயணமும் மகாபாரதம். பக்தியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம், ராமாயணம், மகாபாரதம் போன்றவை நம்மை வழிப்படுத்துகின்றவை. இந்திரன்ட்ட போய் சொன்னார், இப்படி ஊர்வசி வரம் கொடுத்து விட்டால், சாபம் கொடுத்து விட்டால் பேடியாக இருக்கான். இந்திரன் பதறி அடிச்சுன்னு ஓடி வந்தான். அங்கிருந்து பதறி அடிச்சுன்னு ஓடி வந்து அர்ஜுனனை பார்க்குறான். அர்ஜுனன் அப்படியே கூனி குறுகி நின்றார். இதான் நான் அந்த கதையை சொன்னது. கௌசிக முனிவர் போனவர் திரும்பி வந்துட்டார். வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்திரன் பிழையாக நடந்து விட்டான். அப்போ கௌசிகர் தான் சாபம் கொடுக்குறான். 1000 ஜோனி உனக்கு தோன்ற கடவுன்னு தான் சாபம். 1000 ஜோனி. அது பிறகு சாப விமோசனமாக அவரிடத்தில் பெற்றதுதான் 1000 கண். அப்புறம் நம்ம பெருமையாக 1000 கண்ணுடையானன்னு இந்திரனை சொல்லிக்கொள்ளும். இங்கே ஊர்வசி கொடுத்த சாபத்தினாலே பேடியாக இருக்கின்றான். இந்திரன் சொல்லுகிறான், பயப்படாதே, எல்லாம் நன்மைக்குத்தான். இது பின்னால் தேவைப்படுற ஒரு வரலாறு. எல்லாம் நன்மைக்குத்தான். ஊர்வசி இடத்துல அழைத்து கொண்டு போனான். ஊர்வசி இடத்துல போய், நீ கொடுத்த சாபத்துக்கு ஒரு சாப விமோசனம் கொடுக்க வேண்டும். அவன் விரும்புகிற நேரம், அர்ஜுனன் விரும்புகிற நேரம் பேடியாக மாறுவான். அந்த நிலையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஊர்வசி அதை ஏற்றுக்கொண்டு, அந்த அர்ஜுனன் எப்போ எனக்கு பெண் வடிவம் தேவை என்று கேட்கிறானோ அந்த நேரம் அவனுக்கு அது கிடைக்கக்கூடியதாக அவர் சாப விமோசனத்தை கொடுக்கின்றார். இப்படியாக இந்திர சபையிலே அர்ஜுனன் இருக்கின்றான். இந்திரனுக்கு தொல்லை தருகின்ற 2 அசுரர்கள் இருந்தார்கள். அது ஒரு கிளை கதையாக மகாபாரதத்துக்குள்ளே வருகிறது. ஒன்று நிதாகாதர் என்று அவருக்கு பெயர். காற்று புக முடியாத கவசத்தை கொண்ட அரக்கர்கள். அடுத்தது காலகேயர் என்று சொல்லப்படுவர். அவனும் ஒரு அசுரன். கடலுக்கு அடியிலே இருந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள், ரொம்ப மோசமான அரக்கர்கள். எல்லாரும் சொன்ன கண்ணனே தோற்றான். கண்ணனே அவர்களை வெல்ல முடியாமல் விட்டுட்டு போயிட்டான். அந்த அரக்கர்களினாலே தேவலோகத்திலே பெரிய துன்பம் ஏற்பட்டு கொண்டிருக்க, இதை எப்படியாவது எங்களை காப்பாற்றி தர வேண்டும் என்று இந்திரன் கேட்கிறான். அர்ஜுனன் அந்த 2 அரக்கர்களையும் அழிக்க புறப்பட்டு அழிக்கிறான் என்பது அது ஒரு நீட்டு கிளை கதை. அது தொடர்ந்து அது ஒரு நாள். அப்போ அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்க அர்ஜுனன் சொல்லுவான், நீ கொஞ்ச காலம் இங்கே இரு, பின்னாலே நீ காட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இந்திர சபையிலே இருந்த உபாதேசிய முனிவர் என்று சொல்லப்படுகிற தவசியை அழைத்து, சுவாமி, காட்டுக்குள்ளே பாண்டவர்கள் அர்ஜுனனை காணாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் அர்ஜுனனுடைய நிலையை எடுத்து கூறி வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உரியது என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கின்றார். அதே போல் இங்கே காட்டுக்குள்ளே
பாண்டவர் ரொம்ப கவலைப்படுகிறார். போனவனு காண இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆராய்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த முனிவர் வந்தார். வந்து நடந்தவற்றை சொன்னார். அர்ஜுனன் சிவபெருமானை வணங்கி பாசுபசாஸ்திரத்தை பெற்றுவிட்டான். தந்தையாகிய இந்திரன் அர்ஜுனனை அழைத்து கொண்டு போய் இந்திர சபையிலே வைத்திருக்கிறான். நீங்கள் வனவாசம் முடிகிற காலத்துக்கு முதல் அர்ஜுனன் வருவான், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லி புத்தி சொல்லிட்டு அந்த முனிவர் சொன்னார், இந்த காட்டுக்களே தொடர்ந்து இருக்கக்கூடாது. அர்ஜுனன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்த அந்த இடத்துக்கு போங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அந்த முனிவர் இந்த பாண்டவர்களை அழைத்து கொண்டு இமயமலை சாரல், அந்த கதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகின்றேன். அந்த இமயமலை சாரலிலே அர்ஜுனன் தவம் இருந்த இடத்துக்கு இவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சேர்த்தார் அந்த முனிவர். அப்படி இருக்கிற பொழுது திரௌபதியானவள் அங்கே இருந்த அந்த வனத்திலே இருந்த ரம்யமான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வர அவளுடைய காலிலே வந்து 1000 இதழ்களை கொண்ட பொத்தாமரை மலர் ஒன்று வந்து விழுந்தது. இந்த கதையினுடைய அடுத்த கட்டம். இப்போ கதைக்குள்ள வீமனுடைய காட்சிகள் வருகின்றன. இது அப்படியே தொடராக போய்கொண்டிருக்கிறது. 1000 இதழ் கொண்ட தாமரை, ரொம்ப அழகான மலர், ரம்மியமானது, வாசனை பொருந்திய அந்த மலர் வந்து அப்படியே காலில் விழுந்த, யாரோ ஒருத்தன் சூடி விழுந்த மலர். திரௌபதி எடுத்தாள். இந்த அற்புதமான மலர் எங்கே இருந்து வந்தது? இப்படி ஒரு மலர் எனக்கு வேண்டும் மனதுக்குள்ள நினைச்சிட்டார். இங்கேயும் மகாபாரதத்திலே உள்ளுக்கு ஒரு கதையை வைக்கிறார்கள். அது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாயணத்திலும் சீதையைத்தான் மனமாக வைத்துக்கொண்டு இந்த மாயமானை படைத்தார்கள். சீதை ராமனிடத்தில் கேட்கிறாள், அதோ பார் அந்த மான் போகிறதே, பொன்மேனி கொண்ட மான், அந்த மானை பிடிச்சுத்தான்னு கேட்டான். ராமன் நினைச்சு பார்க்க இல்லை. ஆனால் பொன்னாலான மான் இருக்குமா? நாம் கூட நினைப்போம், பொன்னாலாக்கப்பட்ட மான் இருக்குமா? ராமன் நினைக்க இல்லை. ராமன் மனிதனாக வாழ பிறந்தவன், வாழ்ந்து கொண்டு காட்டியவன். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? மனைவி கேட்கிறாள், ஆகவே நான் இதை எப்படியாவது பிடித்துக்கொள்வோம். அவனால் முடியும், அவனால் முடிந்தது தான் சீதை கேட்டாள். பெண்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு கணவனிடத்திலே ஏதாவது கேட்டால் அதை அவர் பெற்றுத்தர முடியுமா என்று கொஞ்சம் சிந்திக்க வேணும். ஒரு சாதாரண ஒரு நபர் கூலி வேலை செய்திருக்கிறார். அவரிடத்தில் போய் எனக்கு ஒரு 10,000 ரூபா பட்டுச்சேலை நல்லூரில் அங்கே மலிவு விலையில் போட்டிருக்கிறாங்க, மலிவு விலை 10,000 மலிவு விலையில் போட்டிருக்கிறார்கள், அதை வேண்டித்தான்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? அவன் எங்கே போவான்? உடனே திட்டுறதா? கையால் ஆகாத மனுஷனை கட்டிட்டோம்னு. எதை கேட்கிறோம் என்பது முக்கியம். இது பெண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்திலும் இருக்குது, ராமாயணத்திலும் இருக்குது. அப்போ அந்த கேட்குறது இது. இப்போ இங்கே மாயமானை கேட்குறான்னா மாயமானை பிடித்து கொடுக்கக்கூடிய தகுதி ராமனுக்கு இருக்கிறது. ஆகவே கேட்டான். பிறகு நடந்த கதை தெரியும். ராவணன் தூக்கிக்கொண்டு போயிட்டான். இங்கே திரௌபதி என்ன செய்கிறாள்? அந்த மலரை பார்க்கிறாள். இந்த அழகான மலர், இப்படி ஒரு மலரை நான் பெற வேண்டும், இந்த மலரை பெற வேண்டும் நினைச்சுக்கிட்டு என்ன செய்தால், அந்த மலரையும் கையில் எடுத்துக்கின்னு பீமனிடத்தில் வந்தார். பீமனிடத்தில் வந்து அந்த மலரை காட்டி, இந்த அழகான மலர் எனக்கு வேண்டும். பீமன் நினைச்சான், திரௌபதி எதையும் கேட்க மாட்டாள், இன்னைக்கு ஏதோ அபூர்வமாக இந்த மலரை கேட்டிருக்கிறாள். அப்போ இந்த மலரை நான் எப்படியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த மலரை பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு நினைச்சுக்கன்னு அந்த மலர்னுடைய வாசனை வந்த வடதிசையை நோக்கி பீமன் தன்னுடைய ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மலரை நோக்கி போகின்றான், தேடிக்கொண்டு போகிறான். அப்படி தேடிக்கொண்டு போகிற பொழுது அடர் காடுகள், அங்கே இருந்த அரக்கர்களோட எல்லாம் சண்டை. நான் இப்போ இந்த சண்டைகளை கொஞ்சம் சுருங்கிக்கொள்கிறேன். பிறகு 18 நாள் சண்டை சொல்லுவோம். அவை
இந்த சண்டை காட்சியில் விட்டு இந்த கதைகளை கொஞ்சம் நகர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் அப்படி தான் நினைக்கிறது, கடைசியாக பார்த்தா அது நகருது இல்லை. அப்படியே வீமன் போகிறான், தேடிக்கொண்டு போனால் கதலி வனம் என்று சொல்லப்படுகிற ஒரு வனம், கதலி வனம் அதுக்கு பேர். அதான் பிறகு நமக்கு கதலி வாழைப்பழம்னு நாம் வச்சிட்டோம். ஐயா பூசை பண்ணைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கதலியாய நமக, கதலியாய நமகன்னா என்ன பொருள்னா, இங்கே வைக்கப்பட்டிருக்கிற பழங்களை எல்லாம் இறைவா உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் என்பதுதான் அர்த்தம். பழங்கள், பழத்தட்டு, அர்ச்சனைக்கு போகிற பொழுது பழத்தட்டு. இப்போவும் பாருங்கள், சிங்கள சகோதரர்கள் வருகிற பொழுது நல்லூரில் பாருங்கள், தட்டாக கொண்டு வந்து குவிக்கிறாங்க. உண்மையான பக்தியை அங்கே தான் பார்க்கலாம், கூட கிடக்கு. இப்போ பார்த்தா எல்லாம் வருகிறார்கள், வந்து அப்படியே வணங்கி பழத்தட்டு, இந்த பழத்தட்டை உள்ளுக்கு கொண்டு போயிட்டு வெளியாட வந்தால் நாங்கள் எல்லாம் கிராமத்திலே ரசிக்கிற காட்சிகள். அங்கே அப்படிதான் பழத்தட்டை கொண்டு போயிட்டு வெளியால் வந்து அந்த பழத்தட்டில் உள்ள பழங்களை அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பார். நாம் மட்டும் வாழைப்பழத்தட்டோடு சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த அந்த எண்ணம் வருவது கிடையாது. யாராவது ஒரு கஷ்டப்பட்டவன் 2 வாழைப்பழம் தான்னா கூட அது கோயில் சாமான், கோயில் பொருள், கோயிலில் கொடுக்கிறதா. ஏன் ஆலயங்களிலே பிரசாதம் கொடுத்தார்கள்? நான் இது பேசிக்கொண்டிருக்கிற உண்மையிலே இதை இன்னைக்கு சொல்லோடுமன்னு இங்கே ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கே இல்லை. அது இதில் வந்தோடனே இந்த முருகப்பெருமாள் இந்த பிரசாதத்தை பற்றி சொல்லடா. அப்போ என்ன செய்கிறது, நானும் என்ன செய்கிறது, முருகன் சொல்லிட்டான். அதுவும் இந்த இந்த பிரசாத கொடுமையை பார்த்தா ரொம்ப மோசம் பாருங்க. அதுவும் யாராவது ஒருத்தன் திருவிழா வைக்கலான்னு வச்சுக்கொள்வோம், திருவிழாவுக்கு பிரசாதம் கொடுத்தா அந்த பிரசாத தட்டுவடி எல்லாம் தூக்கி கொண்டு வீட்டை போவாங்க, முழுத்தட்டை. அது உண்மையிலே அந்த பிரசாதம் அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக அது வைக்கப்பட்ட ஒன்று தான். நமக்கு தெரியும் தானே கடவுள் சாப்பிட மாட்டான்னு. மோதகத்தை அவிக்கிறவன் 100 மோதகம் அவிச்சு பிள்ளையாருக்கு வச்சா பிள்ளையார் 1 மோதகமாவது சாப்பிடுவாரா? இது தெரியுமா தெரியாதா? நாம் மானசீகமாக நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? இந்த மோதகத்தை இறைவன் உட்கொள்ளுகிறான் என்று மனதக்குள்ளாலே நினைச்சு கொண்டு நாம் எடுக்கிறோம். அது தவறு இல்லை, அது தவறு இல்லை. ஆனால் அந்த பிரசாதம் அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு, கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அந்த பிரசாதம். நம்ம அப்படி செய்யல. தட்டோட வீட்டை கொண்டு போகிறது, தட்டோட வீட்டை கொண்டு போய் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல இல்லை, நான் பார்த்த விடயங்களை தான் சொல்லுவேன். அது பார்சல் ஆகும், பிரசாதம் பார்சல் ஆகும். என்ன பார்சல் ஆகும்? பார்சல் ஆக்கிட்டு ஒன்று மாமாவில் விட்ட, ஒன்று பெரியப்பா விட்ட, ஒன்று சித்தப்பா விட்ட, ஒவ்வொரு வீட்டுக்காக பார்சல் போகும். நீங்கள் நினைக்கிறீங்களா இது அன்பினாலே பிரசாதத்தை கொடுத்து விடுகிறாள் நினைக்கிறேன்? கடைசி மட்டும் கிடையாது. நான் இந்த கோயிலே திருவிழா செய்திருக்கிறேன் இன்றைக்கு என்கிற செய்தியை சொல்வதற்கு இந்த பார்சல் போகிறது. நான் திருவிழா செய்திருக்கிறேன், லட்சக்கணக்கில் காசை செலவழித்து இந்த திருவிழாவை செய்திருக்கிறேன் என்ற செய்தியை எப்படி பெரியப்பா சித்தப்பா மாமனுக்கு சொல்கிறது? அதுக்கு ஒரு வழி இந்த பார்சல் அந்த செய்தியை சொல்லும். இதெல்லாம் ஆண்டவனை ஏமாற்றுகிற காரியங்கள். ஒரு கற்பூரம் போதும் முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிய ஒன்றும் தேவையில்லை. கற்பூரம் போதும். அந்த கற்பூரத்தை வச்சுட்டு மனதுக்குள்ளே நாம் முருகப்பெருமானை வணங்கினால் அந்த ஒன்றே நமக்கு பேர். நாம் ஏமாற்றக்கூடாது. இப்போ மானிடம் என்றால் என்ன என்பதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த மானிடத்துக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அந்த பண்புகளை வளர்த்து கொண்டால்தான் இந்த பிறப்புக்கு ஒரு பெருமை. கதலி என்று சொன்னது அதுதான். இந்த கதலி பிறகு பிழையாக அர்த்தம் புரிஞ்சு அது கடவுளுக்கு கதலி வாழைப்பழம் தான் வைக்க வேணும்னு நாம் நினைச்சிட்டோம். நாம் நினைச்சதுதான் அது கதலியா வடமொழி சான்ஸ்கிரிட்டில் வார சொல்லு. அப்போ அந்த கதலி என்கிற அந்த வார்த்தை நமக்கு பிழையான முறையில் அர்த்தப்பட்டு கதலி வாழைப்பழத்தில் வந்து நின்றது.
அதுவும் ஒரு வேடிக்கை இங்கே நான் பார்க்குறேன். கதலி வாழைப்பழம் சில வேளை உச்சக்கட்ட விலை, இதர வாழைப்பழம் மலிவாக இருக்கும். தட்டில் கதலி போய் இதர வந்துடும். அது பிழை இல்லை. அது கதலி என்பது பழம். அதிலே ஒரு ஒரு ஒன்று ஒரு வாழைப்பழத்துக்கு நம்ம கதலி வாழைப்பழம்னு பேர் வச்சுட்டோம். இதுதான் உண்மை. கப்பல் வாழைப்பழத்தை கொண்டு போய் அங்கே படைத்தாலும் அது தவறு இல்லை. பல இடங்கள் அதை பார்க்குறோம். அது கூட இப்போ என்னவா போகுதுண்டா, என்னுடைய கருத்து, தங்களுடைய அந்த பண நிலையை காட்டுவதற்கு கப்பல் பயன்படுவது போல கிடக்கு. ஏன்னா கதலின்னா 100 ரூபா, இது 400 ரூபா. அப்போ இதை கொண்டே வச்சா முருகப்பெருமானுக்கு சொல்கிறது, பாரு உனக்கு 400 ரூபாய்க்கு நான் வாழைப்பழம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனால் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டதார் நீ தான். நான் இது ஒரு இடத்துல சொல்லி, ஐயா ஒருத்தர் என்ன கேட்டார், சார் என்னத்துக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கதலி வாழைப்பழத்துக்கு காம்பு ஏன் பட்டு நான் கேட்டேன். ஒரு படைக்கணும், படைக்கைகளை கதலி வாழைப்பழத்துக்கு காம்பு வெட்டி தான் வைப்பாங்க. இங்கே தென்னதியில் போனீங்கன்னா அங்கே இந்த அர்ச்சனை தட்டு வைக்கிறோன்னா காம்பு வெட்டி வைக்கிறோம். அது என்ன காரணம்னு சொன்னால் கோச்சுக்கலாங்க, உண்மையில் இந்த வாழைப்பழமெல்லாம் திருப்பி ரிட்டர்னுக்கு போகும் கடைக்கு. இப்போ போடுற பட்டு அதுகளெல்லாம் திருப்பி ரிட்டர்னுக்கு போகுதல்லவா, திருப்பி அதைத்தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு பிழை இல்லை, நமக்கு அது எந்த குற்றமும் இல்லை. நாம் நல்ல மனதோடு எல்லாவற்றையும் செய்துறோம். அதை தான் மனதில் வச்சுக்கொள்ளவும். ஆகவே இப்படி ஒவ்வொன்றுக்கும் சரியான காரணங்களை வைத்துத்தான் படைத்தார்கள். அந்த கதலி வனம் என்று சொல்லப்படுகிற பழங்கள் நிறைந்த வனம். அந்த வனத்துக்குள்ளே வீமன் வந்தான். வீமன் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம், பழங்கள் எல்லாம் இருக்கு. என்ன செய்திருப்பான், சாப்பாடு ராமன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் அங்கே தூரத்தில் ஒரு குரங்கு, அந்த குரங்கு இருக்கிறது, பயோதிப குரங்கு. இவன் பார்வை அப்படியே சொல்லுகிறேன். அந்த குரங்கை பார்த்தா குரங்கு இருக்கிறது, அது என்ன செஞ்சிருக்கிறது, அந்த தன்னுடைய வான் அது அப்படியே நீட்டாக போட்டுருக்கு. இவன் இப்போ அதால் கடந்து போவணும். அப்படி வீமன் வருகிறான். வீமன் வந்தால் போட்டிருக்குவாள். அப்போ இவன் சொல்கிறான், ஏ குரங்கே, இவனுடைய வார்த்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார், ஏ குரங்கே, நான் இதால் போகணும், ஆனால் என்னுடைய தர்மத்தின்படி இந்த வாடை தாண்டி போகக்கூடாது, எடு. உடனே அந்த குரங்காக இருக்கிறவர் யார், ஆஞ்சநேயர். ராமாயணத்தை அனுமன் மகாபாரதத்திலே காட்சி கொடுக்க போகிற ஒரு அற்புதமான இடம் இது, ஒரு அற்புதமான இடம். இவன் கேட்குறான், பீமன் நீ யார்? திருப்பி அங்கே குரங்கு வடிவத்திலே இருக்கிற அனுமன் திருப்பி கேட்கிறார், நான் யார் என்பது இருக்கட்டும், நீ யார்? ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு விவாதம். இலக்கியங்கள் அதுதான். இதுகளெல்லாம் ஏன் இலக்கியத்தை படைத்தார்கள் என்ன, ஒரு சுவைக்காக. இது வாசிக்கிற பொழுது நாம் அந்த கதைகளுக்குள்ளே ஊறி போய் அந்த கதைகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இதுக்காகத்தான் இலக்கியத்தை படைத்தார்கள். இளைஞர்கள் படிக்க வேண்டும். இளைஞர்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறது இல்லை. அதுக்காகத்தான் இந்த கதைகள் பிரசங்கங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். ஏதாவது கொஞ்சமாவது காதுக்குள்ளே போகட்டும். அப்போ ரெண்டு பேருக்கு இடையிலே தர்க்கம். பீமன் சொல்கிறான், சரி இது நான் யாருன்னு கேட்குறான், அப்போ நான் பதில் சொல்ல வேணும்னுட்டு சொல்கிறான். நான் யார் தெரியுமா உனக்கு? தர்மனில் இருந்து தொடங்குகிறான். பாண்டுவனுடைய கதையிலிருந்து எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாத்தின் வழி வந்த வாயு புத்திரன் நான், என் பேர் வீமன் என்றான். அனுமனுக்கு தெரியாதா? தெரியும். தம்பியோடு ஒரு போர்க்களத்தில் தான் வந்து மாட்டுகிறான். சரி உன்னால் முடியும்னா அந்த வாடை தூக்கி வச்சுட்டு போவோம். இவன் என்ன செய்தான்? கதாயுதகாரி அல்லவா, என்னால் முடியாதது ஒன்று இருக்கா? அதானே நமக்கு பிடிக்கிற அடுத்த பிரச்சனை, நான் 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 என்கிற அந்த அகம்பா. நான் வேண்டும், அதை மனதில் வச்சுக்கணுங்க. நான் வேண்டும். எப்போ வேண்டுமன்னா என்னால் செய்ய முடியும் என்கிற நான் வேண்டும். ஒரு காரியத்தை நீ ஆற்றப் போகிறாய் என்று சொன்னால் அந்த காரியத்தை என்னாலே செய்ய முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும்.
ஒரு பரீட்சை இருக்கிறது, பரீட்சையில் நான் எழுதப் போகிறேன், சித்தி அடையவேன். அப்போ நான் சித்தி அடைவேன் என்கிற எண்ணம் வேண்டும். அது ஒரு நான். அந்த நான் நல்ல நான். இன்னொரு நான் இருக்கு பாருங்க, தன்னால் முடியாதையும் நினைப்பான். என்ன நினைப்பான்? இது ஒரு பெரிய வேலையோ நான் செய்கிறேன்னு பாருன்பான். போய் எவ்வளோட்டையாவது அடிவடின்னு வருவான். அந்த நான் கூடாத நான். அந்த நல்ல நானே நாம் நினைக்க வேண்டும். இப்போ அப்படியே என்ன செய்யலாம், கையை வச்சு அந்த வாடை தூக்குறான். தூக்க முடியல, ஒத்த கையால் எடுப்பான். அப்படி புறவை பார்த்தான், 2 கையையும் வச்சான். 2 கையையும் வச்சு தூக்குறான். அது அசைய மாட்டேன். கடைசியாக அவனுக்கு உள்ளுணர்வு கொண்டு வந்தது. எப்போவுமே தொடுகை உள்ளுணர்வை ஏற்படுத்தும். நான் முதல்லே கதை சொன்னேன். அர்ஜுனன் அங்கே வேடுவனாக வந்த சிவபெருமானோடு சண்டை பிடிக்கிறான், மல்யுத்தத்துக்கு போகிறான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே மெய் தொடுகிறார்கள். அதனாலே உணர்வு பெற்றவன் தான் அர்ஜுனன். அந்த உணர்வுனால தான் எனக்கு இனி பிறகு வேண்டாம் என்று கேட்டான். அப்போ அந்த மெய் உணர்வு நமக்கு நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். இன்றைக்கி நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், முருகப்பெருமானத்தை வந்திருக்கிறீர்கள். நாளைய தினம் முருகப்பெருமானுடைய கொடியேற்றம். அப்போ இன்றைக்கி அங்கே முருகப்பெருமானத்தில் வருகின்ற பொழுது அந்த முருகனுடைய அந்த வேலை பார்க்குற பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும். அது நல்ல நானாக இருக்க வேண்டும். இங்கே இவன் எடுத்தான் முடியலை, இப்போ நினைக்கிறான். அந்த நினைப்போடு இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். ஏன்னா அனுமனுடைய அந்த காட்சி, மெய்சிலிருக்க வைக்கிற அந்த காட்சி அடுத்த வாரம் அடுத்த தொடரிலே சொல்லுவேன் என்று கூறி, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளை நாடிய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.